அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுவனத்து சுகபோகங்களை பற்றி நாம் பேசி வருகிறோம். அந்த வகையிலே இன்று சுவனத்து இருக்கைகளும் விரிப்புகளும், பொதுவாக தரைத்தளத்திலே விரிக்கப்பட்டிருக்கின்ற அந்த கார்பெட்டுகள், கம்பளங்கள், விரிப்புகள் எப்பொழுதுமே நம்மிடத்திலே தனித்துவம் பெறுகின்றன. வசதிக்கு ஏற்றவாறு அந்த கம்பளங்களுடைய தடிப்பம் இருப்பதும் அதனுடைய மெதுத்தன்மை இருப்பதும் நாம் அறிந்த விஷயம். வெளிநாடுகளிலே, வெளிநாட்டினுடைய பள்ளிகளிலே அந்த விரிக்கப்பட்டிருக்கின்ற கம்பளங்கள், கார்பெட்டுகள் மிக உயர்ந்ததாகவும் மிக சாஃப்டாகவும் இருக்கும் என்று நாம் பேசிக்கொள்கின்ற செய்திகளையும் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, சுவனத்து கார்பெட்டுகள், சுவனத்து கம்பளங்கள் எப்படி இருக்கும் என்பதை நாம் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே விரிக்கப்பட்ட கம்பளங்கள் சுவனத்திலே இருக்கும் என்று கூறுகிறான். முத்தகீன அலா ரஃப்ரஃபின் குதுரின், பச்சை நிறத்தினாலான மெத்தை போன்ற கம்பளங்கள் அங்கு விரிக்கப்பட்டிருக்கும், அவைகளிலே அவர்கள் சாய்ந்திருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். ரஃப் ரஃப் என்கின்ற அந்த வார்த்தை சூரத்து ரஹ்மானிலே வருகிறது. சரியான பொருத்தமான ஒரு பொருளை இதுவரை யாரும் சொல்லவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ரஃப் ரஃப் என்கின்ற அந்த வார்த்தைக்கு விரிப்பு என்று சொல்லுகிறார்கள், குஷன் என்று சொல்லுகிறார்கள், மெத்தை என்று சொல்லுகிறார்கள். மிகச் சரியான பொருளை இன்ஷா அல்லாஹ் நேரடியாக நாம் சொர்க்கத்திலே சென்று பார்த்தால்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா தலைக்கு வைக்கின்ற தலையணைகளை பற்றியும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பேசுகிறான். வனமாரிகு மஸ்ஃபூஃபா, அடுக்கி வைக்கப்பட்ட தலையணைகள் என்று சொல்லுகிறான். அந்த தலையணை என்பது ஒன்று தலைக்கு வைப்பதாக இருக்கலாம், அல்லது முதுகுக்கு வைத்து சாய்ந்து கொள்வதாக இருக்கலாம், அல்லது ஓரத்திலே வைத்து கைகளை வைத்து சாய்ந்து உட்காரக்கூடிய பஞ்சு திண்டுகளாக இருக்கலாம். ஆக மொத்தம் வனமாரிகு மஸ்ஃபூஃபா, அடுக்கி வைக்கப்பட்ட மெத்தைகள், அடுக்கி வைக்கப்பட்ட தலையணைகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த தலையணைகள் கலைந்து கிடக்காது. நம்முடைய வீடுகளிலே சில சமயங்களிலே தலையணைகள் கலைந்து கிடப்பதை போன்று அவைகள் கலைந்து கிடக்காது, எப்பொழுதும் தயாராய் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான். அடுத்து அல்லாஹு தஆலா கட்டில்களை பற்றி, அரியாசனங்களை பற்றி, சிம்மாசனங்களை பற்றி பேசுகிறான். சுருர் என்கின்ற வார்த்தை குர்ஆனிலே புழங்கப்படுகிறது, உபயோகப்படுத்தப்படுகிறது. சுருர் என்பதற்கு கட்டில் என்று பொருள் இருக்கிறது, சுருர் என்பதற்கு உட்கார்கின்ற இடம் என்கின்ற பொருள் இருக்கிறது. அதை நீங்கள் சுவனவாசிகளோடு சேர்த்து சொல்லுகின்ற பொழுது அதை சிம்மாசனம் என்று சொல்லலாம், அரியாசனம் என்று சொல்லலாம், எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். அது உண்மையிலேயே எப்படி இருக்கும் என்பது அங்கு போய் பார்த்தால் தான் தெரியும். அல்லாஹு தஆலா அந்த கட்டில்களை 4 வகையாக சொல்லுகிறான். முதலாவது முத்தகீன அலா சுருரின் மஸ்ஃபூஃபா, அடுக்கி வைக்கப்பட்ட கட்டில்கள் என்று கூறுகிறான். ஆம், கட்டில்கள் ஒன்றுக்கு பின் ஒன்றாக போடப்பட்டிருக்காது, அவைகள் நேர் வரிசையிலே சீராக அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அலா சுருரின் மவ்லூனா, தங்க இலைகளால் இழைக்கப்பட்ட கட்டில்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மவ்தூனா என்று சொன்னால் தங்கத்தினால் இழைக்கப்பட்ட என்பது பொருள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், சுவனத்தினுடைய கட்டில்களுடைய பலகைகள் தங்கத்தினால் ஆகியிருக்கும், அதனுடைய அலங்காரங்கள் வைரம், வைடூரியம், முத்து, பவளம் அவைகளால் செய்யப்பட்டிருக்கும், அலங்கரிக்கப்பட்டிருக்கும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். இணையத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா கட்டில்களை பற்றி பேசுகின்ற பொழுது ஃபீஹா சுருரும் மர்ஃபூஆ என்று சொல்லுகிறான்.
மர்ஃபூஆ என்று சொன்னால் உயர்த்தப்பட்ட, உயர்வான என்பது பொருள். மர்ஃபூஆ என்பதற்கு உயர்வான என்று பொருள் கொண்டால் உலகத்தில் இல்லை, ஒட்டுமொத்த ஆகிரத்திலும் ஆக உயர்வான கட்டில்கள் அவர்களுக்கு போடப்பட்டிருக்கும் என்று பொருள் கொள்ளலாம். இரண்டாவது, உயரமான கட்டில்கள், ஆக உயரமான கட்டில்கள். நபிகளாருடைய ஒரு கூற்றின்படி, ஒரு வார்த்தையின்படி, வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் அந்த கட்டில்கள் இருக்கும் என்று கூறுவார்கள். ஆக உயரத்திலே அமர்ந்து கொண்டு கீழே நடக்கின்ற அத்தனையும் பார்த்து கொண்டிருப்பார்கள் என்பதாக வருகிறது. இரண்டாவது அந்த பொருளை கொள்ளலாம். மூன்றாவது இப்படி ஒரு பொருளும் சொல்லப்படுகிறது, கட்டில்கள் மேலே நிறுத்தப்பட்டிருக்கும். அந்த கட்டிலுக்கு உரியவர் அதிலே உட்கார வேண்டும் என்று ஆசைப்படுவாரே, ஆனால் அது கீழே வந்து அவரை அதிலே உட்கார வைக்கும். எனவே மர்ஃபூஆ, உயர்த்தப்பட்ட உயர்வான கட்டில்கள் என்பதற்கு இவ்வளவு விளக்கங்களும் பொருட்களும் சொல்லப்படுகிறது. அதே போன்று அந்த கட்டிலே அமர்ந்து இன்னொரு நண்பரை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அந்த கட்டில் அங்கிருந்து அவரை பறந்து அழைத்து சென்று அந்த நண்பரை சந்திக்க வைக்கும் என்பதாகவும் தஃப்சீர்களிலே எழுதுகிறார்கள். இணையத்திற்குரியவர்களே, அடுத்து அல்லாஹு தஆலா முத்தகீன அலைஹா முத்தகாபிலீன் என்று சொல்லுகிறான். ஒருவருக்கொருவர் முன்னோக்கி பார்த்தவர்களாக கட்டிலே சாய்ந்து அமர்ந்திருப்பார்கள் என்று கூறுகிறான். ஆம், நாம் பிறரிடத்திலே பேசுவதற்கு தோதுவாக முன்னோக்கி கட்டில்கள் போடப்பட்டிருக்கும். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குர்ஆனுடைய ஒரு வசனத்திற்கு வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின் இஹ்வானன் அலா சுருரின் முத்தகாபிலீன். வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம், சொர்க்கத்தில் அவர்களுடைய உள்ளங்களிலிருந்து கில் என்று சொல்லப்படக்கூடிய பகைமையை நாம் கலட்டி விடுவோம். இஹ்வானன், சகோதரர்களாக, அலா சுருரின் முத்தகாபிலீன், கட்டில்களின் மீது நேருக்கு நேராக உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் சொல்லுவார்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்திலே ஜபல் போர் என்கின்ற ஒரு போர் நடைபெறுகிறது. அந்த போர் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு பக்கமும், எதிர்பக்கத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்களும் கலந்து கொண்ட ஒரு உள்நாட்டு போர். இந்த போர் நடக்கவே கூடாதோ அப்படி நடந்த ஒரு போர். அந்த போரிலே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் வெற்றி பெற்று விடுகிறார்கள். அதிலே தல்ஹா, ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள் ஷஹீதாகி விடுகிறார்கள். அந்த போருக்கு பின்னால் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மகன் இம்ரான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களை பார்க்க வந்த பொழுது தல்ஹா அவர்கள் மீது கொண்ட அந்த விரோதத்தின் காரணமாக, அது சின்ன சண்டையின் காரணமாக அவர்களை ஒதுக்கி வைத்து விடவில்லை. அவர்களுடைய மகனை அழைத்து அவர்களை உபசரித்து அவர்களிடத்திலே பேசிவிட்டு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சகோதரர்களாக ஒருவருக்கொருவர் முன்னோக்கி பேசிக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லுகிறானே, அதற்கு நானும் உன் தந்தையும் பொருத்தமானவர்கள் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவார்கள். பக்கத்திலே அமர்ந்திருந்த ஒருவர், அல்லாஹ் நீதவான், இப்பொழுதுதான் சண்டையிட்டு இருந்தீர்கள், எப்படி இது நடக்கும் என்பார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு கோபம் வந்தது. கத்தினார்கள், அந்த கோட்டையே அதிரும்படி, நாங்கள் அதிலே அமரவில்லை என்றால் வேறு யார் அதிலே அமருவது என்று சத்தமிட்டு சொல்லுவார்கள் என்று தஃப்சீர்களிலே எழுதப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒருவருக்கொருவர் முன்னோக்கியவர்களாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக அந்த கட்டில்களிலே அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சரீர் என்ற வார்த்தை போக அராயிக் என்கின்ற வார்த்தையும் பயன்படுத்துகிறான். கட்டிலுடைய மேம்படுத்தப்பட்ட பகுதி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அராயிக் என்பதற்கு 3 விஷயங்களை சொல்லுகிறார்கள். ஒன்று, அதிலே கட்டில் இருக்க வேண்டும், மேலே திரைகள் போடுவது போன்ற ஒரு குப்பா போன்ற ஒரு அமைப்பு இருக்க வேண்டும், அந்த கட்டிலின் மீது விரிப்புகள் விரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் அராயிக் என்பது. ஆக பிரம்மாண்டமான ஒரு கட்டிலை நீங்கள் கற்பனை செய்து கொண்டால் அது அராயிக்காக இருக்கும். அந்த அராயிக் என்பதும் உண்மையாகவே எப்படி இருக்கும் என்பது அங்கு போய் பார்த்தால்தான் தெரியும். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி ஒரு விளக்கமும் சொல்லுகிறார்கள்.
சுருர் என்பது தனியாக அமர்ந்திருப்பது, அராயிக் என்பது ஜோடியாக அமர்ந்திருப்பது. எங்கெல்லாம் அல்லாஹு தஆலா மனைவிமார்களோடு அவர்கள் கட்டுநிலை அமர்ந்திருப்பார்கள் என்று சொல்லுகிறானோ அங்கெல்லாம் அராயிக் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஆம், ஜோடியாக அமர்ந்திருப்பதற்கு அராயிக்கும், தனியாக அமர்ந்திருப்பதற்கு சுருரும் சொர்க்கத்திலே பயன்படுத்தப்படும். அதுபோக சுவனத்திலே அந்த கட்டிலின் மீது விரிப்புகளும் போடப்பட்டிருக்கும். அந்த விரிப்புகளை பற்றி குர்ஆன் பேசுகின்ற பொழுது பதாயினுஹா மின் இஸ்தபரக், அதனுடைய உள்பகுதி கீழ்ப்பகுதி பட்டினால் ஆயிருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இணையத்திற்குரியவர்களே, பொதுவாக விரிப்புகளுடைய மேல் பகுதி தான் நல்ல முறையிலே சரியான முறையிலே அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அல்லாஹ் குர்ஆனில அந்த விரிப்பினுடைய கீழ்ப்பகுதி உட்பகுதி அழகான பட்டாக இருக்கும் என்று சொல்லுகிறான். என்றால் உட்பகுதியே அப்படி இருக்கும் என்றால் மேல் பகுதி எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை நம்முடைய கற்பனைக்கு அல்லாஹு தஆலா விட்டு விடுகிறான். ஒரு ரிவாயத்திலே அது ஒளியை போன்று மின்னிக் கொண்டிருக்கும் என்பதாக வருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, சுவனத்துடைய விரிப்புகள், சுவனத்துடைய கட்டில்கள், சுவனத்துடைய கம்பளங்கள் மிக பிரம்மாண்டமானவை, மிக அழகானவை, மிக மகிழ்ச்சி தரக்கூடியவை. அதை உண்மையிலேயே நேரிலே பார்த்தாதான் அதனுடைய ஆனந்தத்தை முழுமையாக அடைய முடியும். அல்லாஹு தஆலா அப்படியான ஒரு பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. இன்றைய திக்ருக்கு சென்று விடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிப்பு செய்வார்கள், திருமதியிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நானும் எனக்கு முன் சென்ற நபிமார்களும் சொன்ன வார்த்தைகளிலேயே ஆகச் சிறந்த வார்த்தை என்று நபிகளார் இந்த வார்த்தையை சொல்லுவார்கள். அபூ அய்யூப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிப்பு செய்வார்கள், இப்னு ஹிப்பானிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, யார் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லுவார்களோ, அதுவும் காலையிலே 10 முறை சொல்லுவார்களோ, அவருடைய 10 பாவங்கள் மன்னிக்கப்படும், 10 நன்மைகள் எழுதப்படும், 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படும், 4 அடிமைகளை உரிமையிடப்பட்ட நன்மைகள் கிடைக்கும், மாலை வரை ஷைத்தானினுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கும். யார் மகரிபுக்கு பிறகு இதை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு காலை வரை இதே நன்மைகள் கிடைத்துக் கொண்டிருக்கும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்க, நாளை முழுவதும் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பதை சொல்லிக் கொண்டே இருங்கள். எல்லா வகையான நன்மைகளையும் பெற்றுக் கொண்டே இருங்கள். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.